நமஸ்காரம். எனக்கு பயமாக இருக்கிறது. இதை போக்க என்ன செய்யலாம்? 4 பேருக்கு நடுவில் உட்கார்ந்து கொள்ளலாம், பயம் போகலாம். வெளியே கிளம்பி போகலாம், பயம் குறையலாம். கோவிலுக்கு செல்லலாம், பயம் குறையலாம். ஒவ்வொன்றுமே பலனை கொடுக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் உண்மையில் பயம் நீங்க வேண்டுமானால் ஒரு வேகம், கோபம், பரபரப்பு இவற்றை காட்டி நீக்க வேண்டுமா, அல்லது அறிவு, நிதானம், அன்பு இவற்றை காட்டி நீக்க வேண்டுமா? நாம் இப்படி நினைக்கலாம், இடத்தை விட்டு நகர்ந்து விட்டால் பயம் போய்விடும். போகும், மற்றொரு இடத்தில் வரும். ஒரு நீண்ட காலத்துக்கு கியூர் கிடைக்காது. ஏதோ ஒரு விலங்கினத்தை நாம் தாக்க போனால், அது நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், ஒன்று ஓடிவிடும் அல்லது எதிர்த்து நம்மை பயப்படுத்த பார்க்கும். அதுபோல நாமும் நமக்கு பயமாக இருக்கிறது என்றால் எதிர்த்து கோபப்படுவோம், முகத்தை காட்டுவோம். அப்ப எதிராளி விலகுவார், நமக்கு பயம் போகும்னு நினைப்போம். அது அவ்வளவாக உதவாது. பயம் போக வேண்டுமானால் முதலில் பயத்தின் காரணத்தை பற்றிய அறிவு வேண்டும், புரிதல் வேண்டும். அதற்கு பின்னால் அவர் எதற்காக என்னை பயப்படுத்துகிறார், நான் எதற்கு இவரை கண்டு பயப்படுகிறேன், அல்லது ஏதோ ஒன்றை கண்டு பயப்படுகிறேன் என்று சிந்தித்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக வேண்டும். ஒரு இருட்டான இடம், அந்த வழியில் போவதற்கு பயமாக இருக்கிறது. உடனே நாம் யோகியாக இருந்தால் பயம் இல்லாமல் போகலாம், அதெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. அது எப்படியுமே உள்ளது. என்ன, முடிந்தவரை அந்த வழி போகாமல் தவிர்க்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அதே போல யாரை கண்டால் பயமாக இருக்கிறதோ முடிந்தவரை தவிர்க்கலாம், அவரிடத்திலிருந்து விலகி இருக்கலாம். இல்லை, வேற வழியே இல்லை, அவரோடு பழகித்தான் ஆக வேண்டும், ஆனால் பயமாக இருக்கிறது. அப்போது அந்த பயத்தின் காரணத்தை ஆராய்ந்து அவரோட பேசித்தான் தீர்த்தாக வேண்டும். இல்லையென்றால் எவ்வளவு நாள் பயந்து கொண்டிருக்க? அப்படி பேசுவதற்கு நாமும் தனியே பேசலாம், அல்லது துணைக்கும் அழைத்துக் கொள்ளலாம். அப்படி பேசும்போது நாம் கோபப்பட்டு பயனில்லைன்னு சொல்ல வந்தேன். பயத்தை போக்குவதற்கு ஒரு பொய்யான வீரத்தை முகத்தில் அணிந்து கொண்டு கோபப்பட்டு அதனால் எனக்கு பயம் இல்லாதா போலே நினைத்துக் கொள்ளலாமா? அதுதான் பயன் தராது. அதே அன்பு இருக்குமானால், நிதானம் இழக்காமல் இருப்போமானால், அது தன்னடையே உள்ளூர ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கும். இது சரியாகத்தான் நடக்கும், பயப்பட வேண்டாம். மற்றொன்று, ஏதோ பயப்படுகிறோம் என்றால் நேரே கூட டயகனைஸ் பண்ணி காரணம் கிடைக்காமல் போகலாம். ஒன்று செய்வோம், அப்படியே இந்த பயத்துக்கு காரணம் தெரியவில்லை என்றாலும் அதை ஒரு கணம் மறந்து விடுங்கள். நம்மிடத்தில் வேற என்னென்ன குற்றங்கள் இருக்கின்றன? ஏதான தவறாக பேசும் பழக்கம், ஏதான அன்ஹெல்தி பிராக்டிசஸ், கெட்ட பழக்கங்கள், தவறான எண்ணங்கள், இது ஏதானும் இருக்கான்னு பார்ப்போம். சில சமயத்தில் நல்லவர்கள் அதை எடுத்து சொல்லியிருப்பார்கள், நாம் இக்னோர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எது இருக்கிறதோ அதை நீக்கினோம் என்றால் தன்னிடையே ஒரு தைரியம் வரும்.
நீங்கள் கேட்கலாம், இந்த பழக்கத்துக்கும் நான் பயப்பட்டதுக்கும் என்ன தொடர்பு? நான் ஏறையோ எதற்காகவோ பார்த்து பயப்படுகிறேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். காரணம் நேரே தெரியவில்லை என்றால் அப்ப ஒரே வழி, நம்மிடத்தில் ஏதாவது இருக்கிறதான்னு பார்க்க வேண்டும். அதை நீக்கி விட்டோமானால் கண்டிப்பா அந்த பயம் குறையும். நோய் தொற்று வந்தது, அப்போது நமக்கு இருக்கிற இம்யூனிட்டி பவரை வளர்த்துக் கொள்ளுங்கள் தான் சொன்னார்கள். கிருமி வருமானால் அதை போக்குவதற்கு இருக்கட்டும், நம்மிடத்தில் இருக்கிற சக்தியை வளர்த்துக் கொண்டால் தானே மற்றது தாக்காது. அந்த சக்தி வளர்ப்பது எப்படி? நம்மிடத்தில் ஏதாவது குற்றங்கள் இருக்குமானால் அதை களைந்து விட்டால், அந்த தீய பழக்கங்களை போக்கிவிட்டால், அந்த எண்ணங்களை நீக்கிவிட்டால் அது நம்மிடையே ஒரு நல்ல சக்தியை ஏற்படுத்தும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர். அது பயத்தை போக்கும், தைரியத்தை கொடுக்கும், அன்பை பெருக்கும், எல்லா நன்மைகளும் செய்யும். அதனால் இது எதற்கும் தொடர்பு என்று நினைத்து நம் குற்றங்கள் இருந்துவிட்டு போகட்டும், இதற்கும் அதற்கும் என்ன நினைக்க வேண்டாம். இதை போக்க போக்க, அழுக்கு களைய நம்மிடத்தில் தானே சக்தி உருவாகும். அதுதான் தற்காப்பு. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.